கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நான் ஏற்கனவே சொன்னேன், முதலாம் அதிகாரத்தில் ஒரு மேப்பு போட்டார், இரண்டாம் அதிகாரத்தில் அதை அவர் உருவாக்கி மிக சரியாக அதை செய்து முடித்து விட்டார். ஏதேன் தோட்டத்திலே தான் உண்டாக்கிய மனுஷனை கொண்டாந்து வைத்து விட்டார். ஆதாமுக்குள்ளேருந்து ஏவாளை எடுத்து அவர்களை வைத்து நல்லா பழகி பெரிய சந்தோஷமாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டார். சொல்லிவிட்டு அதில் ஒரு பகுதியை வாசிக்கிறேன். 2:15 தேவனாய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். தேவனாய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம், ஆனால் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை புசிக்கும் நாளிலே சாகவே சாவா என்று கட்டளையிட்டார். பாருங்க, இப்போ கட்டளை எடுக்கிறார். கட்டளைங்கிறபோது மிக கவனமாக கவனிக்கணும், அதை மீறிடக்கூடாது. இங்கே இரு அப்படின்னு ஒரு இடத்துல சொல்லிட்டு போகிறதுக்கு, இங்கே இரு எங்கேயும் போயிடக்கூடாது அப்படின்னு கட்டளை சொல்வதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அப்போ அவர் சொல்கிறாரு, இந்த ஏதேன் தோட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கனிகளையும் நீ புசி, நல்லா சாப்பிடு, என்னென்ன தேவையோ நீ சாப்பிட்டுக்கலாம். ஆனால் தோட்டத்தின் நடுவில் ஒரு விருட்சம் இருக்கிறது, அது நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம், அதை நீ சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டார். நமக்கு இந்த இடத்துல அவ்வளோ எழுதியிருக்காரு. அதுக்கு ஒரு நேரம், காலம், ஒரு கீழ்ப்படிதல், இதுகள்லாம் வைத்து தான். இப்போ ஒரு வேலையை ஒரு இடத்துல நம்ம வேலை பார்க்குறோம். அப்போ அந்த வேலை பார்க்குற பொழுது டீ காசை கழுவ சொல்லுவாங்க, அடிக்க சொல்லுவாங்க, அப்புறம் டீயை எடுத்து கொண்டு கொடுக்க சொல்லுவாங்க, அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் பழகினோடனே டீ போட சொல்லுவாங்க. அதை 4 பேர் அழகாக போடுறாரு, நல்லா போடுறாரு அப்படின்னு சொன்னால் அப்படியே சரி சரியாப்பா நீ இந்த டீ போடுறவங்க எல்லாம் ஒரு செக்கப் பண்ணு, 4-5 பேர் போட்டுட்ருக்கேன், அதை எப்படி இப்போ போடுவாங்க. அப்புறம் என்ன செய்வாங்க, அந்த கடையில் ஒரு எடுத்து கொடுக்குறத அதை செய்ய சொல்லுவாங்க. அப்புறம் காசு வாங்கி கல்லால் வைப்பாங்க. அதுக்கப்புறம் மேனேஜர் ஆக்குவாங்க, பிரான்ச்சு மேனேஜர் ஆக்குவாங்க. சரி, எனக்கு நிறையா கடை இருக்குது, நீ ஒரு முதலாளியாக ஒரு கடை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் எப்படி வருது? அதாவது கர்த்தருக்கு கீழ்ப்படிதலே ஞானத்தின் ஆரம்பம். அந்த முதல் படியில் நம்ம உண்மை உள்ளவர்களாக இருந்தால் பல படிகள் மேலே ஏறிக்கொண்டே போகலாம். முதல் படியிலே ஏறாமல், கீழ்ப்படியிலே நம்ம ஏறாமல், நான் 10வது படியில் ஏறுவேன் நின்று நிற்கக்கூடியவன் பைத்தியக்காரனாக இருப்பான். நிறைய பேர் அப்படி தான், தன்னை மதிக்கணும், தன்னை அது பண்ணணும், இது பண்ணணும், அப்படி செய்யணும், இப்படி செய்யணும். எட்டாத கணிக்கு எட்டி பார்த்துட்டு இந்த நரி எச்சியை வடித்த மாதிரி புளிக்கும்னு சொல்லிட்டு போன மாதிரி நிறையா பேர் போகிறாங்க. கிறிஸ்தவ செய்தியத்தை விட்டுட்டு, குடும்பத்தை விட்டுட்டு, தன்னை வளர்த்து ஆளாக்கியவர்களை விட்டுட்டு போகிறாங்க. அப்போது இந்த இடத்துல பார்க்குற பொழுது கர்த்தர் என்ன செய்கிறார் அப்படின்னா, ஒரு கீழ்ப்படிதலை அவர் தருகிறார். அதுதான் இயேசு கிறிஸ்துவை பற்றி நீங்கள் புதிய ஏற்பாட்டிலே நான் சொல்லிட்டு வருவேன். இயேசு கிறிஸ்து பார், முதலாவது ஒரு கீழ்ப்படிதல் நடவாமல் போய்விட்டது தேவனுடைய பர்வதத்திலே. ஒருத்தன் கீழ்ப்படியாதவனாக, முறுமுறுக்கக்கூடியவனாக, காப்பாற்றுவதற்கென்று படைக்கப்பட்ட கேருப்பு, துதிகளில் மத்தியில் துதியை உண்டாக்கக்கூடியவன், இப்படி அக்கிமயமான கற்களிலே தங்க மோதிரம் அது இது முலாம் அப்படிலாம் பூசி இது பண்ணி அப்படியே பறக்கக்கூடிய ஒரு பேரழகனாக ஞானம் உள்ளவனாக உண்டாக்கப்பட்டவன் தன்னுடைய அந்த மேட்டிமையினால் கீழ்ப்படியாமல் போனான். அப்போ அது மாதிரி அப்போ ஆண்டவர் ஒரு அளவுகோல் வைத்து விடுகிறார். ஒரு மனுஷனை உயர்த்த வேண்டும் என்றால் கீழ்ப்படிய வேண்டும். ரட்சிப்பை அவர் இலவசமாக கொடுத்தாலும் கீழ்ப்படிதல்னால அவருக்கு நிறைய வரங்களை கொடுக்குறார் ஆண்டவர். ஒருத்தருக்கு ஜோம் பண்ணால் சுகம் ஆகும், ஒருத்தனை பார்த்தோன்னே பேய் ஓடிடும், பார்த்தாலே பேய் ஓடிடும். போய் தலையை போய் பிடிச்சிக்கிட்டு அப்படியே மாவாட்டுற மாதிரி, நல்லா பதமாட்டியாச்சா, சட்னி ஆட்டியாச்சா அப்படின்னு ஒரு பொண்ணையோ அவனையும் ஆட்ட வேண்டியதில்லை, பார்த்த உடனே அப்படி பார்த்தாலே போயிடும். ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் அவனுக்குள்ள அப்படி இருக்கிறாரு, அவனுடைய கீழ்ப்படிதல் அப்படி இருக்குது. மாவாட்ட வேண்டிய அவசியமே இல்லை. இன்றைக்கி மாவாட்டி தானே தொலைதான், பேய ஓட்டுறோம்னு சொல்லி மாவாட்டி தொலைதான், என்னத்தை சொல்ல. ஆக இதை நீங்கள் யோசித்து பாருங்க. அப்போது அந்த பிசாசுகள் அந்த கர்த்தருக்கு அவர் ரட்சித்தார். அந்த ரட்சிப்பிலே கழிகூர்ந்து அவரை துதித்து பாடி கீழ்ப்படிதலோடு நாம் தொடர்ந்து வாழ்ந்து கொண்டு இருந்தோம்னா தான் டீ கிளாஸை கழுவுறது, அதை ஒரு நாளைக்கு துடைச்சி வைக்கிறது, பிறகு டீ போட பழகிறது, சப்ளை பண்ணுறது, கல்லாவில் இருந்து மேனேஜாரோ ஓனராகிற வரைக்கும் நமக்கு கர்த்தர் வழியை கொடுத்துருக்காரு. உலக மனுஷனே, பொல்லாத மனுஷனே அப்படி செய்யும் போது நான் கேட்குறேன், அப்பா நல்லா சேவ் பண்ணுறாரு, என் மகன் 1வது 1வது வயசில் அந்த சேவிங் பேட் எடுத்தாங்க, நான் சேவிங் பண்ணணும்னு சொன்னால் கொடுப்பேனா? அவன் சேவிங் பண்ண முடியுமா? இன்னும் கூட சில நேரத்தில் நான் தான் இந்த மீசையை கரெக்ட் பண்ணி கொடுத்தேன் அவனுக்கு. அப்போ நல்லா நீங்கள் யோசித்து பாருங்க. அப்போது நம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த நேரம் என்ன கொடுக்குன்னு தெரியும். அப்போ அதில் ஒரு கட்டளை இருக்கிறது, ஒரு கீழ்ப்படிதலை எதிர்பார்க்கிறார். கீழ்ப்படியாமையினாலே ஒருவன் வீழ்ச்சி அடைந்து போனான், மேட்டிமை நிமித்தம் கீழ்ப்படியாமையினாலே. ஆகினால தான் நீ கீழ்ப்படியணும் அப்படிங்கிறதுக்காக அங்கே ஒரு கட்டளை கொடுத்தார்.
நீ இந்த கனியை புசிக்கின்ற நாளிலே சாகவே சாவாயின்னு ஒரு சாபத்தை சொன்னார். ஏன் சொன்னார்? ஒருத்தன் அந்த நிலைக்கு ஆயிட்டான், அவனுடைய கெடுப்புக்கு வருவான். எதுக்கு அவர் தோட்டத்தை காக்க சொன்னார்? எதிராளி சுற்றிக்கிட்டே தெரியுதான். அவனுக்கு கொடுத்த மகிமையை விட உனக்கு நான் அதிகமாக நான் தர்றேன், ஏன்னா என் பிள்ளை அப்படிங்கிற அளவில் வந்துட்டேன். அவனை வேலைக்காரனாக வச்சுருந்தேன், நீ இப்போ என் பிள்ளை. அப்போ அது தள்ளப்பட்டு போன அந்த வேலைக்காரன் உன்னை கெடுப்பான், உன்னை தந்திரமாக பேசுவான். அதுக்கெல்லாம் நீ இடம் கொடுத்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி கர்த்தர் மிக அழகாக அவனுக்கு புத்திமதி சொல்லி, இதை கேட்கல நீ ரொம்ப செத்து போயிடுவேன், நீ மரணம் இல்லாதவனை அவனை உண்டாக்கியிருக்கிறேன், மரணத்துக்கு நேரம் நீ ஓடிடாத அப்படின்னு சொன்னார். இது மிக முக்கியமான ஒரு நிகழ்வு. நீ நல்லா யோசிச்சு பாருங்க. அப்படியே கொத்துக்கத்தா பூத்து குலுங்கி கிடக்குது, வாசனை கம கம கமன்னு அடிக்குது, இதை புசித்தா நீ செத்து போயிடுவ அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும் பாருங்க. ஆனாலும் தான் அவன் கீழ்ப்படிந்தான். அந்த கீழ்ப்படிதல் இருக்கின்ற வரைக்கும், அந்த தோட்டத்தை பண்படுத்திக் கொண்டிருக்கின்ற வரைக்கும், அந்த தோட்டத்தை அவன் காத்து கொண்டிருக்கின்ற வரைக்கும் பிசாசானவன் உள்ள வர முடியல. நீங்க பிசாசு வந்து இப்போ பாருங்களேன், கொசு வருது, உடனே என்ன செய்வோம்? சாயந்தர நேரம் டக்குன்னு கதவை பூட்டி வலைய மாறி இருக்கா தொங்க விட்டுருவோம் இல்லையா? சரி, அவர் கதவை பூட்டிட்டாரு அப்படின்னு கொசு போகுமா? ட்ரன்னு சுற்றி வரும். சுற்றி வந்து சன்னலில் வந்து குயாங் 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 குயாம்னு அப்படியே எட்டி பார்த்துக்கிட்டே நிற்கும் உள்ளே வர்றதுக்கு. சன்னலை இணைஞ்சிரும். அப்படியே அந்த அந்த இது மாதிரி இருக்கும், இழுத்து விட்டுருவோம் அந்த கொசு வலை, அதையும் சுற்றிக்கிடும். அப்போ அது வேற எங்கடா ஓட்ட உடசல் இருக்குது, அதுலேயே என்ன செஞ்சிடணும், உள்ளே போயிடணும் அப்படின்னு அந்த கொசு காத்துக்கிட்டு இருக்கும். கொசுவை நீ உள்ளே விட்டுட்டு நீ காத்தாடியை போட்டாலும் சரி, எண்ணத்தை போட்டாலும் சரி, கொஞ்ச நாளைக்கு வேணால் கிடைக்காம இருக்கும். பிறகு அது உள்ளே இருக்கக்கூடிய கொசு என்ன செய்யும் அப்படின்னா, அது சில உபாய தந்திரத்தை கண்டுபிடிக்கும். இந்த மதுரையெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கொசு என்ன செய்யும்னா, இந்த ஃபேன் இப்படி சுற்று பார்த்தீங்களா, இந்த கொசு மொத்தமாக அங்கே உள்ளே போயிடும். அந்த ஃபேன் சுற்றுற காற்றோட சேர்ந்து அது அப்படியே சுற்றிக்கு டப்புன்னு தரையில் விழுந்து ஊறி 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 வந்து ஊர்ந்து ஊர்ந்து நம்மளை கடிக்க ஆரம்பிச்சு. நான் ஒரு கல்யாணத்தை வச்சேன், கல்யாணத்துக்கு போயிருந்தேன் சாந்தி நகரில். அப்போது எனக்கு தெரிஞ்சவர் அங்கே இருந்தார். அவர் மேலே ஒரு காத்தாடி ஓடுற வச்சுருந்தார், கீழே சைடில் ஒரு காத்தாடி ஓடுற வச்சுருந்தார். இத்தனைக்கும் மத்தியில் இந்த பெரிய தூசி காடு வரும்போது தூசி வந்து மேலே அடிக்கும் பாருங்க, இது மாதிரி கண்ணிலையும் காதுலையும் கொசு வந்து அடிச்சிச்சுங்க. அப்போ அது பழகி போயிடுச்சு. கொசுவை முதல் உள்ளே விட்டுறவே கூடாது. சிலர் இந்த இந்த காயில் ஒன்று சுற்றி வச்சு அந்த புகை அப்படியே வர வர கொசு நம்மளை கடிக்காமல் இருக்கும்னு வச்சுருப்பாங்க. அது என்னையும் நமக்கு மூக்கடப்பு, அது சளி தொல்லை, இந்த சைனஸ் இருந்த அந்த பிரச்சனை, இதை நம்மளை உண்டாக்கி அதை சுவாசி சுவாசி மயக்கமாகி நம்ம தூங்கிடுவோம். அது நல்லா விழிச்சிருந்து விடிய விடிய கடிச்சிட்டு அது பாட்டு போயிடும். அந்த புகையினால அது சாகிறது கிடையாது, நம்ம தான் தூங்கிருந்தோம். இதுதான் இப்போ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னா நடந்து கொண்டு இருக்கிறது. அப்போ என்ன செய்யணும்? கொசுவை முதலே உள்ளே வர விட்டுறக்கூடாது. ஆதாம் மிக சாக்கிரதையாக இருந்த காலகட்டத்தில் அவன் உள்ளே வர முடியவில்லை. ஆனால் அந்த சாக்கிரதை அவன் இழந்தான். மனைவி அங்கே போனாடு போயிட்டு வரட்டும் அப்படின்னு நினச்சிட்டு பாட்டுக்கு இருந்தான். அப்போது என்ன நடந்தது? அந்த வேலியை இவனே திறந்து விட்டது போல ஆகிவிட்டது. பிறகு உள்ள கொசுவை விட்டுட்டு பிறகு காத்தாடியா போட்டு என்ன செய்ய, என்னத்தை பண்ண, அதான் முதல்ல சொல்லிட்டேன்ல. அதான் கூட சொல்லுவேன், ஏமா விட்டு ரொம்ப பேசாதம்மா அந்த சர்ப்பத்திட்ட, அது என்ன பேச்சே எனக்கு பிடிக்கல அப்படின்னா, அட சும்மா இறங்க, நீங்கள் சொல்லத்தானே சிவாவா, முதல்ல வீட்டுக்குள்ளே விட்டுருக்க கூடாது. நண்பன் அப்படின்னா கடையோட வீதியோட வச்சுக்கணும். வீட்டில் வந்து டீ குடிச்சு சோத்த பொங்குமா, என்னமா உப்பு குறையா போட்டிருக்க, நம்ம வீட்டுக்கு நம்ம பிரதர் வந்திருக்காரு அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கிறது. அது கிறிஸ்துக்குள் அழைக்கப்படுகின்ற அது வேற விஷயம். இந்த உலக பிரகாரமான காரியங்களை நான் சொல்கிறேன். அப்போது இந்த கொசுவை உள்ளே விட்டுறக்கூடாது. ஆவிக்குரியவே பகுத்தறிந்து உள்ளே கூப்பிடுவாங்க. அப்போ தன்னோட எதிராளியான பிசாசானவன் யாரை விழுங்கலாமோ என்று கட்சித்து வகை தேடி கொண்டு இருக்கக்கூடிய சீருகிற சிங்கத்தை போல காணப்படுகிற இந்த பிசாசை உள்ளே விட்டுறக்கூடாது, இந்த கொசுவை உள்ளே விட்டுறக்கூடாது. விட்ட பிறகு நீ என்ன தான் அதுக்கு இது பண்ணாலும் அது ஏதாவது வகையில் அது தந்திரம் பண்ணி நம்மளை கெடுக்க பார்த்துருவோம். ஆனால் இவன் விட்டுட்டான். என்ன நடந்துச்சு நாளைக்கு பார்ப்போமா? 3ஆம் அதிகாரத்தை வந்து நாளைக்கு தொடர்பு கொள்வோம். சீக்கிரமாக போவோம். ஆண்டோட வருகையும் ரொம்ப வேகமாக இருக்குல்ல. கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. ஆமென்.